ஒரு நாளைக்கு வெறும் 333 ரூபாய் எடுத்து வச்சீங்கனாலே நீங்க இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். வெறும் 17 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடும் கட்டி தராங்க. இதுல வந்து 103C வந்து நான் புக் பண்ணிக்கிறேன். புக் பண்ணிட்டீங்க. ஸ்கொயர் ஃபீட் கம்மியா போடுது. 50 ஏக்கர்ல வெறும் 5 ஏக்கர் மட்டும் இப்போதைக்கு அப்ரூவல் வாங்கி phase 1 போட்டு இருக்காங்க மக்களே. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா phase 10 வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. லோன்னு போயிட்டோம்னா லோன் அலைய விடுவாங்க. அலைய வராங்க. உங்களை அதுல எதுவும் அலைய இல்லை. நம்ம கொடுத்த ஒன்று 5 நாள்லயே வந்து லோன் பாஸ் பண்ணி நம்மளுக்கு லோன் இருக்கு அக்ரிமெண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. பெரிய ஆர்ச் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா 30 அடி பிளாக் டாப் ரோடு, சைட்டுக்குள்ளலாம் 24 அடி பிளாக் டாப் ரோடு. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, DAV ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தியே இருக்குதுங்க. 80 to 90% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க கையில 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். மக்களே, நீங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதான் வந்து வீடா கட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே. அதுவும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் லோ பட்ஜெட்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கரெக்டான வீடியோவா இருக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 333 ரூபாய் எடுத்து வச்சீங்கனாலே நீங்க இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அதுவும் வந்து ஒரு வீடே வந்து சிங்கிள் BHKல வாங்குறீங்கன்னா வெறும் 17 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடும் கட்டி தராங்க. EMI மந்த்லி பாத்தீங்கன்னா வெறும் 9,999 ரூபாய் அந்த மாதிரி தாங்க வரும். இதுக்கு வந்து நீங்க டெய்லி ஒரு 333 ரூபாய் எடுத்து வச்சாலே போதும். சோ மந்த்லி EMI வந்துடும் உங்களுக்கு. அதாவது 333 ரூபான்றது வந்து பெரிய பணமா இருக்காது. சோ டெய்லி சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாலே உங்களுக்கு மந்த்லி EMI மாதிரி போயிடாது. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கேன். வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா VSPN குரூப் விஜயா டவுன் 50 ஏக்கர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 50 ஏக்கர்ல வெறும் 5 ஏக்கர் மட்டும் இப்போதைக்கு அப்ரூவல் வாங்கி phase 1 போட்டு இருக்காங்க மக்களே. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா phase 10 வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க இப்ப phase 1லயே வாங்கி போட்டீங்கன்னா phase 10ல பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமா போகும். அந்த இடத்துல நீங்க வந்து வாங்கும் போது ரேட் அதிகமா இருக்கும். அதை இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு டபுள் இல்ல ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 230 பிளாட் போட்டு இருக்காங்க மக்களே. அதுல வந்து 40 வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கஸ்டமர் வந்து இடம் பார்க்க வந்தாரு. பார்த்த உடனே ரேட்டு கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சு உடனே புக் பண்ணிட்டாரு. அந்த வீடியோ வந்து பின்னாடி போடுறேன், நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எந்த இடத்துலயும் போட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அங்க ஸ்டார்டிங்லயே ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் சொன்ன மாதிரி 4-5 மாசம் கழிச்சு வந்தீங்கனாலே கண்டிப்பா ஒரு 10 வீடுக்கு மேல இந்த கட்டி இருப்பாங்க. இவங்க வந்து வீடும் கட்டி தராங்க. அதை பத்தின டீட்டெயில் அப்படியே பின்னாடி சொல்றேன். இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா சைட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா 30 அடி பிளாக் டாப் ரோடு, சைட்டுக்குள்ளலாம் 24 அடி பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. சோ அதுவும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க, கம்யூனிட்டி ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளேயே பார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 52 சென்ட் ஒதுக்கியே வச்சிருக்காங்க தனியா. சோ நீங்க வந்து phase 1 phase 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா அந்த பார்க்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, DAV ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தியே இருக்குதுங்க. காலேஜஸ் பாத்தீங்கன்னா IIT இருக்குது, தாகூர் இருக்கு, சோ கிரசன்ட் இருக்கு, பாலாஜி பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேளம்பாக்கத்துல இருந்து வரலாம், கீழாம்பாக்கத்துல இருந்து வரலாம். கீழாம்பாக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் இருக்குல்ல அந்த ரூட் வரலாம். அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல இருந்து வரலாம் மக்களே. இதை விட ஈஸி. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம். கீழாம்பாக்கம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வருதுங்க. சோ இதே தாம்பரம் போட்டீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வரும். இது எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாமே ஈஸியான ரூட்டா இருக்கும். சோ நீங்க வந்து டிராபிக்கான ரூட்ல போகணும் அப்படின்லாம் இருக்காது. இது சோ ரொம்ப ஃப்ரீயான ரூட்டாவும் இருக்கும், ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும், சிபில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்லாம் கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு ஆட்டோ காரா இருக்கட்டும், இல்ல கேஸ் போடுறவங்களா இருக்கட்டும், சோ மிடில் கிளாஸ் கூட இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து ஆஃபரும் கொடுத்திருக்காங்க. அது ஆஃபர் தான் சொல்ல முடியும் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப கூட ஒரு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணிருக்காரு. சோ அவங்களுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, தரமாட்டாங்களா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து சைட்டை வந்து பாருங்க. சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட் எதுன்னு புக் பண்ணுங்க. அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க கையில 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்குங்க. ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்களா? சோ இது வந்து சென்னை லிமிட்டுக்குள்ள வரதுக்கு ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சொல்லிட்டியடா சரவணா, ஆனா ரேட்டை சொல்லியடா அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வெறும் 1600 ரூபாய்
தான் தராங்க. அதான் முன்னாடியே நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நீங்க வெறும் 333 ரூபாய் டெய்லி நீங்க சேர்த்து வச்சீங்கனாலே இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அதாவது மாசம் பாத்தீங்கன்னா 9,000 இருந்து 10,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து நான் அந்த இடத்துல வீடு கட்டி போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 17 லட்சம் ரூபாய் தாங்க. 17 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இடத்தோட சேர்த்து அவங்க வீடும் கட்டி தராங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 17 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து 17 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடு உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க மக்களே. இது வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஆனா VSPN குரூப் வந்து பண்ணி தராங்க. ஸோ மிஸ் பண்றாதீங்க, சீக்கிரம் வந்து புக் பண்ண பாருங்க. ஆனா வணக்கம். சொல்லுங்க சார். ஆனா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க மூலியமா சொன்னாங்க. அதாவது சிட்டியில வந்து இந்த நாம வந்து எவ்வளவு இடத்துல விசாரிச்சு பார்த்தேன். ஆனா சிட்டில வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் போட்டது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி நல்ல ஸ்கொயர் ஃபீட் கம்மியா போட்டது. ஓகே. நானும் பார்த்தேன், ஃபேமிலியில இட்டுன்னு வந்தேன். இட்டுன்னு வந்து பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் அந்த வந்து இதுல வந்து 103C வந்து நான் புக் பண்ணிக்கிறேன். புக் பண்ணிட்டேன். சூப்பர். பார்த்த உடனே பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து கொஞ்சம் கேட்டாங்க, மிச்சம் வந்து லோன்ல அவங்களே அரேஞ்ச் பண்ணி வந்து லோன்ல கொடுத்துறேன். ஓகே, லோன் மூலமா கட்டிட்டீங்க. இப்போ வந்து அந்த கொஞ்சம் கட்டினா நீங்களே எவ்வளவு டவுன் பேமெண்ட்? டவுன் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் தான் கட்டினேன். 1 லட்சம் ரூபாய் தான் கட்டினேன். 1 லட்சம் ரூபாய் கட்டினோடனே இவங்க ப்ராப்பர்ட்டி கொடுத்துறாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் மூலமா நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோம். அவங்க செக் பண்ணிட்டு மிச்சம் 9 லட்சம் ரூபாய் எனக்கு லோன் எடுத்து கொடுத்தாங்க அவங்க. இப்போ அதான் வந்து நிறைய கம்பெனிக்காரங்க வந்து லோனு போயிட்டோம்னா லோன் அலைய விடுவாங்க. உங்களை அதெல்லாம் எதுவும் அலைய இல்லை. நம்ம கொடுத்த ஒன்று 5 நாள்லயே வந்து லோன் பாஸ் பண்ணி நம்மளுக்கு லோன் எடுத்து கொடுத்து அக்ரிமெண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல, புக்கிங் பண்ணிக்கிறேன். இது நல்ல நாள் பார்த்து நான் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ஐடியா இல்லை. சரிங்கண்ணா. இப்போ இந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியேற மாதிரியா? இந்த இடத்துல குடியேற மாதிரி கண்டிப்பா. ஏன்னா வீடு பக்கத்துல இருந்து ரவுண்டிங்ல வந்து நிறைய வந்து இப்போ 2 சைடு ஆரம்பிச்சாங்க வீடு. ஓகே. நம்ம அதை பார்த்தனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வீடு இல்லை, இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வரதுலையும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்ட 10 வீடு 15 வீடு மேல பாருங்க. அதான் வந்து கஸ்டமருக்கே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாத்துருக்காங்க, அவங்க லைவா பார்த்ததுனால நம்ம நேர்ல வந்து பார்த்து நம்மளே பிடிச்சி யாரும் சொல்லல வந்து பாருங்க சொன்னாங்க. அதனால நம்ம வந்து பார்த்தோம், இடம் நம்ம லுக்கா இருந்து பிடிக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பா நான் புக் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். இந்த பிளாட்டை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த இடத்துல பிளாட்டை புக் பண்ணுங்க.